வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் மேம். ஆக்டிங் வெஞ்சர்ஸ் பற்றி பேசவே இல்லையே. அதான் மேம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 2 ஸ்கெடியூல் முடிஞ்சிருக்கு. அது அருண் பேசவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னொரு 25 days பேலன்ஸ் இருக்குது. அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்து அல்லு அர்ஜுன் சார் படத்துக்கு மூவ் ஆகிடும். லோகேஷ் சார், உங்களுக்கு நடிக்கிறது ஈஸியாக இருக்கா, டைரக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? எல்சியூவில் தனுஷ் சிம்புலாம் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ கேள்விக்கு நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க, கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதான் நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்தது தான். அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது, ஃப்ரெண்டு வேறு. ஸோ அதனால் ஈஸியாக அந்த படம் பண்ணி முடியும்னு நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் தாங்க அது. திருப்பி அது கன்வியூ பண்ணுவோம்னா இல்லை எல்லாம் தெரியல. இப்போ சொன்னேன்ல இவ்வளோ லைனப் இருக்குது, ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ தெரிலங்க. இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் மறுபடியும் இது டிரெக்ஷன் ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க. டு யூ ஹாவ் எனி ஐடியா டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஆக்டிங்? ஏன்னா இப்போ 2 ஸ்கெடியூல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா, நடிக்கலாமா, இல்லை நீங்கள் டைரக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு? இல்லை மேம், திரும்பி போகிறதுக்கான விஷயமே இல்லை. இடையில ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி தான், அந்த கேப்பில் ஓடி போய் நடிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் என் ப்ரொஃபஷனல் டைரக்ஷன் தான் மேம், நான் அதில் தான் இருக்க போகிறேன். இதே மாதிரி திருப்பி ஒரு 6 மாதம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து ஒரு சின்னதாக யாராவது ஒரு கதை எடுத்தால் நடிக்கலாமா. பட் இப்போதைக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லைங்க. அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போவோம். சார் நீங்கள் டிசியில் பண்ணிட்டு இருக்கிறதா, டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ஜனநாயகன்லேயும் ரிப்போர்ட்டராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் 2 கேள்வி ஆரம்பிச்சிடறேன். இந்த சென்சார் இஷ்யூ கூலிலையும் ஏ சர்டிஃபிகேட் வந்திருந்தது, ஜனநாயகன்லையும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த 2 கொஸ்டின்? சார் டிசியில் அவன் சார் பண்ணிருக்கேன், அது அருண் மாதேஸ்வரன் படம். இது வந்து ஹெச் வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், அதுக்கு மேலே அவங்க பேசிங்க. ஒரு இயக்குனராக இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகராக மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? இப்போ உங்களுக்கு வந்து நடிகராக இருக்கிறது சுகமாக இருக்கா? இப்போ தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொன்னேன், ஆனால் உங்களுக்கு தமிழ் வேணும். சுகமாலாம் இல்லை, நான் நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைரக்ஷன் நம்ம தெரிஞ்ச வேலை செய்கிறதுக்கும் தெரியாத வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் தான்.